देवी शुम्बासुरो नाम त्रैलोक्य विजयी प्रभुः सर्वेषां रत्नवस्तूनां भोक्ता मान्यः दिवौकसाम् तदुक्तं शृणु मे देवी रत्नभोक्ता अहम् अव्ययः त्वं चापि रत्नभूतासि भज मां चारुलोचने सर्वेषु यानि रत्नानि देव असुर नरेषु च तानि मय्येव सुभगे भज मां कामजै रसैः. இப்போ வந்து மகிஷாசுரன் வந்து வேற சண்டமுண்டர்கள் வந்து சொல்கிறா. சாரி, மகிஷாசுரன் சும்பனிசுமன் வதத்துக்கு வந்தாச்சு. மகிஷாசுரன் சும்பனிசுமன். ஸோ சும்பனிசுமனோட வேலைக்காரா சண்டன் முண்டன். அவன் 2 பேரும் சண்டன் முண்டன் வந்து சொல்கிறா, எங்களுடைய ராஜா சும்பன் நிசுமன்லாம் ரொம்ப நல்லவான்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறா. ராஜாட்ட வந்து சொல்கிறா, இப்படி ஒரு பெண் இருக்கா, உங்களுக்கு தான் அருகதையானவள் அவள், அதனால் நீங்கள் அவளை எப்படியாவது உங்ககிட்ட வரவழைங்கோன்னு சொல்கிறா. அப்போ இந்த சும்பன் நிசுமன் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, நம்ம பார்த்தோம் சுக்ரீவம் நாம போன 2 ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம். நம்ம சுக்ரீவன் என்ற ஒரு தூதனை அனுப்புகிறான் தேவி கிட்டக்க. அப்போது இவன் தூதன் வர. ஸோ இவனுடைய கதையை வந்து சொல்கிறான். சும்பாசுரனுடைய கதையை இந்த சுக்ரீவன் வந்து சொல்கிறான் தேவிகிட்ட. தேவி சும்பாசுரக நாம, சும்பாசுரன் என்ற பெயருடைய ஒரு அசுரன் திரைலோக்கிய விஜயி, 3 லோகத்துலையும் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் தேவர்கள்லாம் எங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கான். ஸோ திரைலோக்கிய விஜயி பிரபு, எல்லா பிரபுவானவர், எல்லா லோகத்தையும் ஜெயித்தவர். சர்வேஷாம் ரத்ன வஸ்தூனாம் போக்தா, யார் யார்கிட்ட என்னென்ன ரத்தனங்கள், சிறந்த ரத்தனங்கள் இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் தான் அனுபவிக்கிறான். ஸோ அவன் தான் போக்தா, போக்தான அனுபவிக்கக்கூடியவனா இருக்கான். மான்யக, எல்லாராலையும் கௌரவப்பட்டு கொண்டிருக்கான். திவௌகசாம் மான்யக, தேவலோகத்தில் உள்ள எல்லாருமே அவனை ரொம்ப கௌரவம் கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்கா. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் அவள் ஒரு சீட்டை ஆக்குபை பண்ணிட்டான். ஸோ தது உக்தம் சுணுமே, அவன் என்ன என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சானோ அதை நான் சொல்கிறேன், அதை கேளு. தேவி ரத்னபோக்தா அகம் அவ்யயக, டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது சும்பனே நேர பேசுகிற மாதிரி வருது இந்த ஸ்லோகங்கள். ஸோ தேவி ரத்னபோக்தா அகம், எல்லா உயர்ந்த ரத்னங்கள் யார் யார்கிட்ட இருக்கோ அதெல்லாம் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவ்யயக, குறைவற்றவன், நான் ரொம்ப ஒரு குறை இல்லாதவன். அப்பேற்பட்ட எங்கிட்ட தான் எல்லா ரத்னமும் இருக்கணும். தொம்சாபி ரத்னபூதா அசி, நீயும் ஒரு சிறந்த ரத்னமாக இருக்க இல்லையா, நீ உயர்ந்த ரத்னமாக இருக்க எங்க பஜமாம், அதனால் நீ என்னத்தான் கொண்டாடணும். சாருலோச்சனை, அழகிய கண்களை உடையவளே. சர்வேஷு யானி ரத்னானி, யார் யார்கிட்ட என்னென்ன உயர்ந்த ரத்னங்கள், இப்போ உச்சைஸ்ரவஸ் குதிரை இருக்குது, உயர்ந்த ரத்னமாக அது இருக்குன்னு சொன்னால் அது இவங்ககிட்ட வந்துடணும், அப்படி எல்லாமே வந்துடணும். ஸோ எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாம் தேவ அசுர நரேஷு, அது தேவர்களோட இருக்கட்டும், இல்லை அசுரர்களோட இருக்கட்டும், இல்லை மனிதர்களோடு இருக்கட்டும், எல்லா ரத்னமும் மயீயேவ, எங்கிட்டே தான் இருக்கணும். தானி, அவை எல்லாம் சுபகே, நல்ல ஐஸ்வர்யமுடையவளே. பஜமாம் காமஜைஹி ரசை, காமஜைஹி ரசைஹி, அதாவது ஆசையோடு, அதை ஸ்ருங்கார ரசத்தோடு வான்னு கூப்பிட்றேன். காமஜைஹி ரசன, காமரசம் என்னது, ஸ்ருங்கார ரசம். ஸோ ஸ்ருங்காரத்தோடு என்னை வந்து நீ சேர வேண்டும்னு கேட்குறேன். सत्यं वदसि हे दूत दैत्यराज प्रियंकरं प्रतिज्ञाया मया पूर्वं कृता सापि अनृता कथं भवेत्तां शृणु मे दूत या प्रतिज्ञा मया कृता. தேவி சொல்கிறா, கரெக்ட், நீ சொல்கிறது சத்தியம்தான், உண்மைதான், நீ சொல்கிறது எல்லா ரத்னம் அவன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்கிறீ, அது ஓகே. ஹே தூதனே, தைத்தியராஜ பிரியங்கரம், தைத்தியராஜா அசுர ராஜாவுக்கு பிரியம் செய்யக்கூடியவனே ஹே சுக்ரீவா. பிரதிஜ்ஞாயா மயாபூர்வம், நான் முன்னாடி ஒரு பிரதிஜை பண்ணி வச்சுருக்கேன். என்னோட கல்யாண விஷயத்தில் நான் ஒரு பிரதிஜை பண்ணி, ஒரு சபதம் பண்ணி வச்சுருக்கேன். சா அப்படி அன்றுதா கதை, அதுவும் பொய்யாகக்கூடாதே. நான் பண்ணின சபதம் மட்டும் பொய்யாகலாமா? நீ சொல்கிறது சத்தியமாக இருக்கணும், என்னோட பிரதிகையும் சத்தியமாக தான் இருக்கணும்.
பவேத் தாம் சுணு, அது எப்படி பொய்யாக முடியும்? கதம் பவேத் தாம் சுணு, அதை நான் என்ன சபதங்கிறத சொல்கிறேன், நீ அதை கேளு. தூத யா பிரதிஜா மயா கிருதா, என்னால் என்ன பிரதிஜை என்ன சபதம் செய்யப்பட்டதோ என்னோட கல்யாண விஷயத்தில், அதை நான் இப்போ சொல்கிறேன், நீ அதை கேளு, அதுவும் பொய்யாகக்கூடாது. सत्यं वदति हे भूत दैत्यराज प्रियंकरं प्रतिज्ञाय मया पूर्वं कृता सापि अनृता कथं भवेत् तां शृणु मे भूत या प्रतिज्ञा मया कृता। यो मे दर्पं विदुनुते यो मे बलम् अपोहति यो मे प्रतिबलो भूयात् स एव मम भोगभाक् तत एनां प्रतिज्ञां मे सत्यां कृत्वा असुरेश्वरः गृह्णातु पाणिं तरसा तस्या शक्यं किम् अत्र हि। யோமே தர்ப்பம் வி துணுத்தே, என்னுடைய செருக்கை யார் அடக்கிறாளோ அப்படிங்கிற தேவி, அதாவது எங்கூட சண்டை போடணுங்கிற அர்த்தம். யோமே தர்ப்பம் வி துணுத்தே, துணுத்தேன்னு நஷ்டம் பண்ணுறது, என்னுடைய செருக்கை யார் அடக்குகிறார்களோ, யோமே பலம் அப்போகத்து, என்னுடைய பலத்தை நீக்கி விடுகிறார்களோ, நான் பலசாலி, எங்கூட சண்டை போட்டு நான் பலசாலி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும். என்னுடைய பலத்தை யார் நீக்குகிறார்களோ, யோமே பிரதிபலக பூயாது, எனக்கு சமமாக எதிர நிற்கிறதுக்குள்ள பலசாலி யாரோ, ச பூயாத் மம போகபாக்கு, அவன்தான் என்னுடைய போகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எங்கூட சண்டை போடணும், என்னை ஜெயிக்கணும், அவனுக்கு தான் என்னுடைய போகங்களை நான் அனுபவிக்க முடியும். பங்குதாரனா அவன் என்னுடைய போகத்தில் அவன் தான் பங்கு பெற முடியும். பாக்குனா பங்கு பெறுதல் அப்படின்னு அர்த்தம். தத ஏனாம் பிரதிஜாமே, இப்படிப்பட்ட என்னுடைய ஏனாம்னா இந்த பிரதிஜையை சத்தியாம் கிருத்வா, சத்தியமாக்கணும், அதை சத்தியமாக்கி விட்டுட்டு அந்த அசுரேஸ்வரன் நீ சொல்கிற உன்னுடைய ராஜா சும்பன், அவன் கிருண்ணாத்து பாணிம் தரசா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாணி கிரகணம் தானே பேர் கல்யாணத்துக்கு, பாணி கிரகணம் கைப்பிடித்தல் அப்படி தானே அர்த்தம். ஸோ அவனை என்னுடைய என்னுடைய கைகளை பிடித்து கொள்ளட்டோம்னா என்னுடைய கல்யாணம் பண்ணிக்கட்டும். உடனே தஸ்ய அசக்கியம் கிமத்ரகி, அதுக்கப்புறம் அவனுக்கு முடியாதது என்ன, என்னை ஜெயிச்சதுக்கப்புறம் அவனுக்கு கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் முடியாததுங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. ஸோ அவன் சண்டைக்கு வர சொல்லுட்டான். यो मे बलम् अपोहति यो मे प्रतिबलः भूयात् स एव मम भोगभाक् तत एनां प्रतिज्ञां मे सत्यां कृत्वा असुरेश्वरः गृह्णातु पाणिं तरसा तस्य अशक्यं किम् अत्र हि। तस्मात् गच्छ महादूत स्वामिनं ब्रूहि च आदृतः प्रतिज्ञां चापि मे सत्यां विदास्यति बलादिकः। एवं वाक्यं महादेव्याः समाकर्ण्य स दानवः कथयामास शुम्भाय देव्या वृत्तान्तम् आदितः। ஆகவே தஸ்மாத், ஆகவே மகாதூத கச்ச, பெரிய தூதனா வந்திருக்கே சுக்ரீவன், இப்போ சுவாமினம் புருகி, உங்கள் சுவாமிகிட்ட போய் சொல்லு. ச ஆதிருத்த, ஆதரவோடு அவர்கிட்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? பிரதிஜாம் சாப்பி மே, என்னுடைய பிரதிஜையை, என்னுடைய மே பிரதிஜாம், என்னுடைய பிரதிஜையை சபதத்தை, ச அப்பி அதையும், பல அதிகாக விதாசியதி, கண்டிப்பாக செய்வான், என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்ற முடியும், அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது அவனுடைய சுவாமிக்கு, அதனால் அவன் அதை செய்வான். அங்கே போய் அதை போய் அவன்கிட்ட போய் சொல்லு. ஏவம் வாக்கியம் மகாதேவியாக, மகாதேவி இவ்வாறு சொன்ன அந்த வாக்கியத்தை சம்மாக்கர்ணிய நல்லா கேட்டுண்டான். யார்? அந்த தூதன். ச தானவக, அந்த அசுரன், சும்பாய கதையா மாச, சும்மன்ட்ட போய் சொல்கிறான், இப்படியெல்லாம் அவள் சபதம் பண்ணியிருக்கா, அவளை சண்டை போட வர சொல்கிறான். தேவ்யாக விற்த்தாந்தம் ஆதித்தக, அவள் என்ன சொல்லி அனுப்பிச்சாலோ அதை பர்ஃபெக்டாக அப்படியே லைனுக்கு லைன் விடாமல் சொன்னான், அந்த விற்த்தாந்தத்தை சொன்னான். तस्मात् गच्छ महादूत स्वामिनं ब्रूहि च आदृतः प्रतिज्ञां चापि मे सत्यां विदास्यति बलादिकः। एवं वाक्यं महादेव्याः समाकर्ण्य स दानवः कथयामास
निधाय देव्यावृत्तान्तम् आदितः तदा अप्रियं दूतवाक्यं शुम्भः श्रुत्वा महाबलः कोपम् आहारयामास महान्तं धनुजाधिपः ततः धूम्राक्षनामानं दैत्यं दैत्यपतिः प्रभुः आदिदेश शृणु वचः धूम्राक्ष मम च आदृतः. ஸோ அப்பிரியம் தத் தூத வாக்கியம். அப்போ பார்க்குறான், இது பிரியமே இல்லை, அவனுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இது, அவளை வர சொன்னால் வர வேண்டியதானே, வரலையே. ஸோ இந்த பிரியமில்லாத இந்த தூதனுடைய வார்த்தையை கேட்ட சும்பக சுத்வா மகாபலகம், மகாபலம் பொருந்திய அந்த சும்பன் கேட்டு கோபம் ஆகாரயாமாசா, கீட்டுக்கு கோபம் இல்லையா, அவன் அந்த கோபத்தை ஏற்றுக்கொண்டான். ஸ்தானக்ரோதகங்கிற ராமர் கோபக்காரர் கிடையாது, ஆனால் ஸ்தானக்ரோதகன்றோம். அந்த நேரத்தில் கோபத்தை எடுத்து போகிறவர் வேணும்னு அந்த கோபத்தை அப்போ அவர் எடுத்து போகிறார். அது மாதிரி அந்த கோபத்தை எடுத்துட்டான் இவன். ஸோ கோபம் ஆகாரயாமாச, கோபத்தை எடுத்துக்கொண்டான். மகாந்தம் தனுஜாதிபக, பெரிய கோபம், சாதாரண கோபம் இல்லை. தனுஜ தனுஜர் அசுரர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த சும்பன் கோபத்தை எடுத்துக்கொண்டான். தத்தோ தூம்ராட்ச நாமானம், தூம்ராட்சன் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய தூதன். ஸோ அந்த தூதன் அனுப்புகிறான். இப்போ தூம்ராட்ச நாமானம் தைத்தியம், தைத்தியபதிகி, தைத்தியர்களுக்கெல்லாம் பதியான அந்த ராஜாவான அந்த சும்பன், பிரபுவான அந்த சும்பன் ஆதிதேஷ ஆர்டர் கொடுக்குறான். ஸ்ருணு வச்சக, ஏ தூம்ராட்சா, என்னுடைய வார்த்தையை கேளு, மமச்ச ஆதிருத்தக, நல்லா கவனித்து கேளு, ஆதரவோடு கேளு நான் சொல்கிற வார்த்தையை அப்படிங்கிறான். शुम्भः श्रुत्वा महाबलः कोपम् आहारयामास महान्तं तनुजाधिपः तनो धूम्राक्षनामानं दैत्यं दैत्यपतिः प्रभुः आदिदेश शृणु वचः धूम्राक्ष मम च आदृतः. तां केशपाशेषु कृत्वा अपि आनीयतां मम समीपम् अविलम्बेन शीघ्रं गच्छस्व मे पुरः इति आदेशं समासाद्य दैत्येशः धूम्रलोचनः षष्ट्या असुराणां सहितः सहस्राणां महाबलः. ஸோ துஷ்டாம், அந்த துஷ்டவள், ரொம்ப கேடு கட்டவள் அந்த அந்த பெண்ணு. கேசபாஷேஷு திருத்வா, அவளை முட்டியை பிடிச்சி இழுத்துனுவாங்கன்றான். யார்? தூம்ராட்சனை பார்த்து சொல்கிறான். அவளுடைய கேசபாஷங்களை பிடித்து அப்படி ஆணியதாம், அப்படின்னாலும் கொண்டு வா அவளை அப்படி இப்படி பேச விடப்படாது, அவளை கொண்டு வா. ஆணியதாம் மம சமீபம், எங்கிட்ட கூட்டிட்டு வா அவளை. அவிலம்பேனா, உடனே கொண்டு வாங்கிறான். அவிலம்பேனா நேரமாக்காதே, உடனே போய் அவளை தலை பிடிச்சி இழுத்து கொண்டு வா. மே புரக சீக்கிரம், எம் முன்னாடி இருந்து சீக்கிரம் கச்சஸ்வா. ஸோ இப்போ இம்மீடியட்டாக கிளம்புன்றான். மே புரகான்னு சொன்னால் எம் முன்பிலிருந்து இம்மீடியட்டாக நீ கிளம்பி போ. இது ஆதேசம், இவ்வாறு ஆர்டர் கொடுக்கப்பட்டவன் சம் ஆசாதி அதை அடைந்து தைத்தேஷக தூம்ரலோச்சனக, அவனும் பெரிய ராஜா, இந்த பெரிய போஸ்ட் அவனுக்கு. தூம்ரலோச்சனன் ஷட்டி சகசிராணாம் அசுராணாம் சகிதகா, தனியாக போலே ஒரு பெரிய படையே கொண்டு போகிறான். ஸோ 60,000 இருக்கா அந்த படையில் உள்ள வீரர்கள், 60,000 பேர் சகிதகா, அவளோட மகாபலம் பொருந்திய அந்த தூம்ரலோச்சனன். தூம்ரலோச்சனன் ஒரே அர்த்தம் தான். அச்சானானே லோச்சனானாலும் கண்ணுன்னு தானே அர்த்தம். அதனால் தூம்ராட்சாங்கிறது இன்னொரு இடத்துல தூம்ரலோச்சனன் போடுறது, ஒன்று ஒரே ஆள் தான். ஸோ அந்த தூம்ரலோச்சனன் அல்லது தூம்ராட்சன் கிளம்பி போகிறான், 60,000 படையோடு போகிறான். केशपाशेषु धृत्वा अपि आनीयतां मम समीपम् अविलम्बेन शीघ्रं गच्छस्व मे पुरः इति आदेशं समासाद्य दैत्येशः धूम्रलोचनः षष्ट्या असुराणां सहितः सहस्राणां महाबलः. रुहिणाचलम् आसाद्य देव्याः सविदम् एव सः उच्चैः देवीं जगाद आशु भज दैत्यपतिं शुभे शुम्भं नाम महावीर्यम् सर्वभोगान् अवाप्नुहि नो चेत् केशान् गृहीत्वा त्वां न निंश्ये दैत्यपतिं प्रति
துகினாச்சலம் அவள் கைலாசத்தில் தான் அங்கே உட்காண்டிருக்கா. அந்த இடத்துல போகிறேன். போயிட்டு ஆசாதி அங்கே அடைந்து தேவியாக சவிதம்னு சொன்னானே கிட்டக்கன்னு அர்த்தம், நியர். ஸோ தேவி கிட்டக்க போகிறான். உச்சைஹி சத்தமாக சொல்கிறான். இப்போ ஜகாதன ஹீட்டோல்டு சத்தமாக சொல்கிறான். ஆஷு பஜ தைத்தியபதிம், உடனடியாக வந்து என்னுடைய ராஜாவை நீ கொண்டாடு. தைத்தியபதிம் பஜான கொண்டாடுறேன்னு அவன் கூட வந்து நீ வந்து சேரு. ஹே சுபே சோபனமானவளே. சும்பம் நாம மகாவீரியம், அவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப வீர பராக்கிரமம் மிகுந்தவன். சர்வபோகானுவாப்னுகி, அவன்கிட்ட போயாச்சுன்னா உனக்கு எல்லா போகங்களையும் அடைவாய். நோச்சேத் வரலையானால், இல்லை என்றால் கேஷான் கிரகித்வாத்வாம், உன்னோட தலைமுடியை பிடிச்சு இழுத்து கொண்டு நேஷியே இழுத்துட்டு போவேன் நான். தைத்தியபதியும் பிரதி, யார்கிட்ட? தைத்திய அசுரன் கிட்டக்க நான் உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். சும்பம் நாம மகாவீர்யம் சர்வபோகமன்வாப்னுஹி நோச்சேத் கேஷான் கிரஹீத்வா த்வாம் நேஷ்யே தைத்யபதிம் பிரதி. इत्युक्ता सा ततो देवी दैत्येन त्रिदश अरिणा उवाच दैत्य यद्ब्रूषे तत्सत्यं ते महाबल राजा शुम्बासुरः त्वञ्च किं करिष्यसि तद्वद. इत्युक्तः दैत्यपः अदावत् तूर्णं शस्त्रसमन्वितः. ஸோ இப்படி சொன்ன உடனே இத்தியுக்தா இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவி அந்த தேவி ததக அப்புறம் என்ன பண்ணுறா? தைத்தியேன திரிதஷ அரிணா, திரிதஷர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம், மூன்றாவது லோகம் இல்லையா, சொர்க்கலோகம். ஸோ தேவர்களுடைய எதிரியாகப்பட்ட அந்த அசுரனை உவாச்சா, அவனை பார்த்து சொல்கிறான். தைத்தியா யத் ப்ரூஷே, நீ சொல்கிறிய அசுரனை நீ சொல்கிறியே, தத் சத்தியம் தே, நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, ரைட்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், முடிஞ்சு பிடிச்சி இழுத்துட்டு போவேலாம் சொல்கிறது ரைட்டு. மகாபலம் உடையவனே, ராஜா சும்பாசுரக. ஸோ நீயோ இல்லை உன்னுடைய ராஜாவோ, தொம்சா நீயோ அல்லது உன்னுடைய ராஜா சும்பாசுரனோ, கிம் கரிஷ்யசி தத்வத, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்க. இப்போது முதல்ல நீ என்ன பண்ண போகிற? இப்போ தலையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறியா? இத்தியுக்தக இப்போ இவ்வாறு சொன்னோன்னே என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்குறான். கிம் கரிஷ்யசி, நீயோ சும்பாசுரனோ, நான் தான் பிரதிஜை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியாச்சேன், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க. இத்தியுக்தக இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தைத்தியபகன்னு இந்த அசுரர்களுடைய தலைவன் அர்த்தம். பகன்னா பாதுகாப்பவன், பாதி காப்பாற்றுபவன், சேனாபதிங்கிற மீனிங்கில் வருதுங்க. தைத்தியபக சேனையுடைய தலைவன், சேனாபதியாகப்பட்ட அந்த தூம்ராக்ஷன். தூர்ணம் அதாவது சஸ்திர சமன்வித்தக, ஆயுதத்தை தூக்கின்னு ஓடுறான், அவளை பிடிச்சி இழுக்கலான்னு கிளம்பிட்டான், இப்போ சண்டை போடுறது கிளம்பிட்டான். ஸோ தூர்ணம் வேகமாக சஸ்திர சமன்வித்தக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி அதாவது ஓடினான். किं करिष्यसि तद्वद. इत्युक्तः दैत्यपः अदावत् तूर्णं शस्त्रसमन्वितः. पद्मार्तं चकार आशु ओंकारेण महेश्वरी. ततः सैन्यं वाहनेन देव्या भग्नं महीपते. दिशः दश अभवत् शीघ्रं हाहाभूतम् अचेतनं. तद्वृत्तान्तं समाश्रित्य शुम्भः दैत्यराट् विभुः. அபவத்துன்னு போட்டிருக்கோம், இங்கே அபஜத்துன்னு போட்டிருக்கோம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை. ஸோ பஸ்ம ஹுங்காரேன ஒரு அப்படின்னு அவ்வளோதான், ஒரு ஹுங்காரம் போட்டாலாம் தேவி அந்த மகேஸ்வரி. பஸ்மசாத்தம் சக்காரம், அவ்வளோதான், பஸ்மம் ஆயிட்டான். ஒரே ஒரு ஹுங்காரம், ஓடி வரவனை பார்த்து அப்படின்னா உடனே அவன் செத்து போயிட்டான், பஸ்மம் ஆயிட்டான். சக்கார ஷீ டிட் தட், அவள் பண்ணிட்டான். தத்தக சைன்யம், அந்த சைன்யம் இருக்க 60,000 பேர் கூட்டின்னு வந்தானே, வாகனேன அந்த வாகனத்தோடு. ஸோ சைன்யம் வாகனேன தேவியாக பக்னம். ஸோ அந்த சைன்யமும் தேவியோட வாகனத்தினால், தேவியோட வாகனம் சிங்கம். ஸோ சிங்க வாகனத்தினால பக்னம், அந்த சேனையும் அடிக்கப்பட்டது. சிங்கம் பூந்தான் என்ன ஆகிடுது சேனை. ஸோ சேனையும் அப்படியே இதாகிடுது, உடஞ்சி போச்சுன்றார், பக்னம் ஆகிடுது. மஹீபத்தே
திஷோ தச அபஜத் சீக்கிரம், நான் 10 திசையில் ஓடி போயிடுதுங்கிறேன். மேலே பறந்து கூட சொல்லுவார் போயிட்டா போட்டுருக்கு. ஸோ 10 திசையிலே ஓடியே போயிட்டா அந்த சேனையில் மிச்சம் மீதி இருக்கிறவா எல்லாரும் ஹாஹா பூத்தம் அச்சேதனம், ஹாஹா ஹாஹான்னு கதறிண்டு பாதி பேர் அச்சேதனம் ஜடமாட்டமாக ஆயிட்டா. ஒரு இது பண்ண முடியல, வாழால் ஒரு வேலை பண்ண முடியல, ஓடியே போகிறா பாதி பேர். ஒரு அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு பாதி பேர் விழுந்துருவா இல்லையா அச்சேதனமா. ஸோ தத் விற்த்தாந்தம் சமாசுத்தியா இந்த கதையெல்லாம் கேட்குறேன். சும்பக தைத்தியராட் விபுகு, விபுகுன்னு சிறந்த வீரனாகப்பட்ட அந்த தைத்திய அசுரனாகப்பட்ட அந்த சும்பன் இதையெல்லாம் கேட்குறான் அந்த விற்த்தாந்தத்தில். இந்த மாதிரி தூம்ராட்சன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஓடினதில் மிச்சம் வந்தவன் வந்து சொல்கிறான். अचेतनं तद्वृत्तान्तं समाश्रित्य स शुम्भः दैत्यराट् विभुः कोपाच महाकोपात् भृकुटीकुटिलाननः ततः कोपपरीतात्मा दैत्यराजः प्रतापवान् चण्डं मुण्डं क्रप्तबीजं क्रमतः प्रैषयद्विभुः ते च गत्वा त्रयः दैत्या विक्रान्ता बहुविक्रमाः. அதே கிருஷ்ணா சொல்லுங்க. ஓகே யா ஸோ தத் விற்த்தாந்தம் சமாசுத்தியா. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்ததுங்கிற கதையெல்லாம் கேட்குறான், இந்த விற்த்தாந்தத்தெல்லாம் கேட்குறான் சும்பக. தைத்தியராட் விபு, தைத்தியர்களுடைய ராஜா விபு. சுக்கோபச மகா கோபாத்து, ரொம்ப கோபம் வந்துருது, பயங்கர கோபம் வந்துருது. கோபத்தை கொண்டான். பிருகுட்டி குட்டில ஆனனக, புருவத்தெல்லாம் நெரிக்கிறான். அப்படியே பிருகுட்டினா புருவங்கத்தெல்லாம் அப்படியே வளைச்சி அப்படியே கோபத்தை காட்டுறான், நெரிச்சு. ததக கோபபரீதாத்மா, கோபத்தால் சூழப்பட்ட அந்த ராஜா தைத்தியராஜக பிரதாபவான், பிரதாபம் நிறைந்தவன், எல்லாம் பல பராக்கிரமெல்லாம் உண்டு அவனுக்கு. சண்டம் முண்டம் ரத்த பீஜம் வரிசையா முதல்ல சண்டன் முண்டன் எல்லாரும் அனுப்புகிறான், ரத்த பீஜனை ஃபாலோ பண்ணி அனுப்புகிறான். கிரமத்தக பிரேஷயத்து, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தரை அனுப்புகிறான் போருக்கு. விபுகு தேஜகத்வா திரையக, இந்த 3 பேரும் சண்டன் முண்டன் ரத்த பீஜன் 3 பேரும் 3 அசுரர்களும் விக்ராந்தாக, ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்கள், விக்ரமம் உடையவர்கள். பகுவிக்ரமாக, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமான சாமர்த்தியம் உடையவர்கள், பராக்கிரமம் மிகுந்தவர்கள். அவன் 3 பேரும் வரிசையாக போகிறா போருக்கு. राधे कृष्णा महाकोपात् भृकुटिकुटिल आननः ततः कोपपरीतात्मा दैत्यराज प्रतापवान् चण्डं मुण्डं रक्तबीजं क्रमतः प्रैषयद्विभुः ते च गत्वा त्रयः दैत्याः विक्रान्ता बहुविक्रमाः. ராதே கிருஷ்ணா மேம். எத்தையோ படிச்சதெல்லாம் மறந்துவிட போயிடுச்சு. தேவி கிரஹீத்தும் ஆரப்த யத்னாஹ தேஹி அபவன் பலாத் தான் ஆபதத ஏவ அஸௌ ஜகத்தாத்ரி மத உட்கடா ஸ்தூலம் கிரஹீத்வா வேகேன பாதயாமாஸ பூதலே சசைன்யாத் நிகதான் ஸ்ருத்வா தைத்யாந்த்ரீன் தானவ ஈஸ்வரௌ. கரெக்ட். ஸோ பலாத் தேவீம் கிரகீத்தும், பலா பராக்கிரமத்தோடு தேவியை பிடிச்சி இழுத்துன்னு போயிடலான்ட்டு அவளை இழுக்கிறதுக்காக ஆரப்த யத்னாகா, முயற்சியாக ஆரம்பித்தான். எத்தனம் பிரயத்னம். ஸோ பிரயத்னம் பண்ணினா அவளை இழுத்துன்னு போகிறதுக்கு அவள் 3 பேர் தான் அபததா, அவள் எல்லாரையும் தள்ளி போட்டான், கீழே போட்டா. ஏவ அசௌ ஜெகத்தாத்ரி, ஜகத்துக்கே மாதா, ஜகத்தையே காப்பாற்றக்கூடியவள். மத உட்கட்டா, ஏன் மதம் பிடிச்சிருக்கான்னு சொன்னான்னா நல்லா பானமெல்லாம் குடித்து அசுரர்களை வதைக்கணுமே வந்திருக்கா, காளி ரோப்பியாக வந்திருக்காவோ. ஸோ அதனால அவள் பயங்கரமாக மதம் பிடிச்சி இருக்கக்கூடிய அந்த ஜெகதாத்ரி அவளை வீழ்த்தினாள். ஆபதத, தான் ஆபதத, அவர்களையெல்லாம் கீழே தள்ளினான். சூலம் கிரகீத்வா வேகேன, சூலத்தை கையில் வச்சுட்டா அந்த வேகத்தில் அந்த சூலத்தை வச்சு அவளெல்லாம் பாத்தையாமாச பூத்தலே, கீழே வீழ்த்தினா, பூமியில் அப்படி விழ வச்சுட்டான். ச சைன்யான் நிகத்தான் ஸ்ருத்வா. ஸோ 3 பேரும் போயிட்டான்.
இப்படி சூலத்தால் அவளை அடித்து எல்லாரும் கீழே வீழ்த்தின உடனே த்ரீன் தைத்யான் தானவ ஈஸ்வரவ் பெரிய சாமர்த்தியம் உடையவர்கள் சக்தி உடையவர்கள் 3 அசுரர்கள் சைன்யான் நிகத்தான் சைன்யத்தோடு அவ கொண்டு போன படைகளோட கீழே வீழ்த்தப்பட்டார்கள் என்பதை கேட்டு ஸ்ருத்வா கேட்ட அசுரன் जगद्रात्रि मद उत्कटा शूलं गृहीत्वा वेगेन पातयामास भूतले सा सैन्यान् निकटान् श्रुत्वा दैत्यान् स्त्रीन् ईश्वरम् शुम्भश्चैव निशुम्भश्च समाजग्मतुः ओजसा निशुम्भश्चैव शुम्भश्च कृत्वा युद्धं महोत्कटं देव्यात् वशगौ जातौ निहतौ तयातुरौ इति दैत्यवरं शुम्भं घातयित्वा जगन्मयी. ஸோ சும்பனும் நிஷும்பனும் வந்துட்டா சண்டைக்கு. இப்போ அடுத்தது எல்லாரும் பெரிய பெரிய வீரர்கள்லாம் போயாச்சு. இவாளே டேரெக்டாக சண்டைக்கு வரா. சம் ஆஜக்மத்துஹூ உடைய சேர்ந்து 2 பேரும் வந்துட்டா. ஓஜசா நல்ல ஓஜஸ் இருக்குது, பல பராக்கிரமம் இருக்குது. நிஷும்பஷ்சைவ சும்பஷ்ச 2 பேருமே சும்பனும் நிஷும்பனும் தம்பி. ஸோ கிருத்வா யுத்தம் மகா உத்கட்டம்னு வளர்ந்த யுத்தம், பயங்கரமான யுத்தத்தை 2 பேரும் பண்ணிட்டு தேவியாஷ்ட வசகம் அவ்வளோதான். தேவிக்கு அடிமையானார்கள், தேவி வசப்பட்டு விட்டார்கள். வசகன்னு அவளுடைய வசப்பட்டு விட்டார்கள், அவள் கொண்டுட்டா, அவ்வளோதான், அவளை கொண்டுட்டான். ஸோ நிகதவு கொல்லப்பட்டார்கள், தயா அவளால் கொல்லப்பட்டார்கள். அது அசுரம், 2 அசுரர்களும் கொல்லப்பட்டார்கள். இது தைத்தியவரம் சும்பம், இப்படி சிறந்த வீரர், தைத்தியர்களே வரம் மிகுந்த சிறந்த அந்த சும்பனை ஜெகன்மயி ஜெகத்தே ஜகமே அவளாக இருக்கா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதாவான அவள் காதயித்வா கொன்றுவிட்டு दैत्यवरं शुम्भं घातयित्वा जगन्मयी. विबुधैः संस्तुता तद्वत् साक्षात् वागीश्वरी परा एवं ते वर्णितो राजन् प्रादुर्भावः अतिरम्यकः काल्यास्तैव महालक्ष्म्याः सरस्वत्याः क्रमेण च. ஸோ விபுதைகி சம்ஸ்துதா. இப்போ தேவர்கள்லாம் கொண்டாடுறான். 2 பேரும் சும்பாசுரர்கள் ரொம்ப பீடிச்சுட்டு தான் அவள் போயிட்டா. இப்போ அதனால தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ணுறா. தத்வத் சாட்சாத் வாகீஸ்வரி யார், மகா சரஸ்வதி. ஸோ மகா சரஸ்வதி அந்த தியான ஸ்லோகம் சும்ப நிஷும்பருக்கு, மகாலட்சுமி மகிஷனுக்கு, மதுகைடவர்களுக்கு மகாகாளி. ஸோ இப்படி இந்த வாகீஸ்வரி ஆகப்பட்ட மகா சரஸ்வதியாக சாட்சாத் அந்த ரூபம் எடுத்தவள் பரானம் பராசக்தி. ஏவம் தே வர்ணிதக ராஜன் எல்லாம் சொல்லிட்டேப்பா. 3 ரூபம் தேவியோடு 3 விதமான அசுரர்களை கொன்றது எல்லாம் சொல்லியாச்சு. ஏ ராஜன் பிராதுர்பாவக அதிரம்யக, அப்படி அவள் தோற்றம் மகாகாளியாக. காளியாஷா முதல்ல மகாகாளி, மகாலட்சுமியாக பிராதுர்பாவம், சரஸ்வதியா மகா சரஸ்வதியாக, இப்படி வரிசையாக வந்த அந்த பிராதுர்பாவம் தோற்றத்தை நான் உனக்கு சொன்னேன். संस्तुता तद्वत् साक्षात् वागीश्वरी परा एवं ते वर्णितः राजन् प्रादुर्भावः अतिरम्यकः काल्याश्चैव महालक्ष्म्याः सरस्वत्याः क्रमेण च. परा परेश्वरी देवी जगत्सर्गं करोति च पालनं चैव संहारं सैव देवी ददाति तां समाश्रय देवेशीं जगन्मोहनिवारिणीं महामायां पूज्यतमां सा कार्यं ते विदास्यति. ஸோ பராபரேஸ்வரி அதாவது அபரா என்று சொல்லக்கூடிய 2க்குமே தாண்டி நிர்குண வடிவமாகப்பட்ட ஈஸ்வரி அவள். அந்த தேவி ஜெகத் சர்வம் கருதி, அவள் தான் ஜெகத்தை உண்டாக்குறா, எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவள் தான். பாலனம் பண்ணுறா, பாலனம் ரட்சிக்கிறது.
அப்புறம் சம்ஹாரம் செய்வ சம்ஹாரம் பண்ணுறதும் முடிக்கக்கூடியது லயம் பண்ணக்கூடியது அவளே தான். சாயேவ தேவி ததாதீஹி, அவளே தான் எல்லாம் கொடுக்குறா. அவள் ததாத்தின தரிக்கிறான்னு அர்த்தம். தா இந்த 4வது தா போட்டிருக்கு. ததாத்தின தரிக்கிறா, அது உலகத்தில் தரிக்கிறது அவள் தான். தாம் சம் ஆශ්‍රய, அவளையே பிடிச்சிக்கோ. யார்? சுரதன்ற சொல்லிட்டு இருக்கார். சுமேதஸ்ங்கிற முனிவர் அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டான். சுரதன் ராஜா வந்து அவன் எல்லாத்தையும் இழந்து சுமேதஸ் ஆசிரமத்தில் வந்து எனக்கு இப்படி என்னோடய ஞானம் இருக்கலையே, என்னோடய ஞானம் அப்படியே போயிடுறதே, எனக்கு தெரியுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் மமத்துவம் எங்கிட்ட இருக்குது, என்னோட படைகள், என்னுடைய மந்திரி இப்படிலாம் நினைக்கிறேனேன்னு சொல்லும்போது தேவியை ஆராதனை பண்ணினா உனக்கு இழந்ததெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார் அவர். அப்போ இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். அதனால தேவியை நீ பிடிச்சிக்கோ தேவேஷி. ஜெகன்மோக நிவாரிணியும், ஜெகத்தில் உள்ள மோகம் இல்லையா அவனுக்கு, இப்போ மோகத்தில் ஆழ்ந்திருக்கே, அந்த மோகத்தை நிவாரணம் பண்ணுவா, அவள் தான் தீர்த்து வைப்பா. மகாமாயாம், அவளே மாயா. ஸோ பூஜ்யதமாம், எல்லாராலும் பூஜிக்க உகந்தவள். சா காரியம் தே விதாசதி, அவள் உன்னுடைய காரியத்தை நடத்தி வைப்பாள். நீ இப்போ ஆசைப்படுறே உன்னோட ராஜ்யம் கிடைக்கணும்ட்டு அந்த காரியத்தை அவள் நடத்துவாள். பரேஸ்வரி தேவி ஜகத் சர்க்கம் கரோதி ச பாலனம் சைவ சம்ஹாரம் सा एव देवी ददातिहि तां समाश्रय देवेशीं जगन्मोह निवारिणीं महामायां पूज्यतमां सा कार्यं ते दास्यति. राधे कृष्ण मैम. श्री नारायण उवाच इति राजा वच श्रुत्वा मुनेः परमशोभनं देवीं जगाम शरणं सर्वकामफलप्रदां निराहारः यतात्मा च तन्मनश्च समाहितः देवी मूर्तिं मृण्मयीं च पूजयामास भक्तितः पूजन अन्ते बलिं तस्यै निजगात्रा असृजं ददत्. गात्रा असृजं. ओके. நாராயணன் வந்து இப்போ நாரதரை சொல்லிருக்கா. இதான் மெயின் பேக்ரவுண்டில் நாரதரை சொன்னது. நடுவில் அங்கங்கே நம்ம பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி போனோம்னா நைமிஷாரண்யத்தில் கதை நடக்கிறதுன்னு அப்படி பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ நாரதரை பார்த்து சொல்கிறார், இப்படி ராஜா இந்த சுரத ராஜா இருக்கா இல்லையா, வச்சகா ஸ்ருத்வா முனேகே, முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு பரமசோபனம், நல்ல சோபனம் மங்களகரமான வார்த்தைகள் சொல்லியிருக்கார் அவர். அதை கேட்ட அந்த ராஜா தேவியும் சரணம் ஜகாம, தேவியே சரணாகதியை அடைந்தான். சர்வகாம பலப்பிரதம், விருப்பத்தெல்லாம் பலன் அளிக்கக்கூடிய அந்த தேவியை சரணடைந்தான். நிராகாரக, ஆகாரமே இல்லை, அப்படி தபஸ் பண்ணுறான் அவன். யத ஆத்மா, அப்படியே மனசு உடம்பெல்லாம் அடக்கி அப்படி ஒரு யதி போல இருக்கானவன். தன்மனான மனம் முழுக்க தேவியே நிரம்பியிருக்கான், வேறு எண்ணமே இல்லை அவனுக்கு. அப்படியே தேவியே மனசில் நினச்சிட்டு சமாஹிதா, ஒருமுகப்பட்ட மனசோடு கூட தேவியை பிரார்த்திக்கிறான். தேவி மூர்த்தி மிருண்மயிங்கிறது மிருத்துன மண்ணாலான ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கிடுறான். ஸோ ஒரு மூர்த்தியை வடிவம் பண்ணி அதை பிரார்த்திக்கிறான். இப்போ பூஜையாமாச பக்தி தக, பக்தியோடு அதை பூஜை பண்ணினான். பூஜனை அந்தே, ஸோ பூஜை முடிவில் என்ன கொடுக்கணும்? பலிம் கொடுக்கணும். பலிம்னா என்னது? நார்மலாக அந்த காலத்தில் பலிங்கிறது ஒரு ஆட்டை வெட்டி கொடுப்பா, எல்லாமே கொடுப்பா, மனுஷ ரத்தத்தை கூட கொடுப்பா. ஆனால் இப்போல்லாம் பலினா பூஜைன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பூஜை நிவேத்தியம்னு சொல்லுவோம். பலினா இப்போ இந்த காலத்தில் நம்ம சொல்லும்போது பலினா நிவேத்தியம் அப்படி கொடுத்தாரு. இப்போ அவன் நிஜமாகவே நிஜகாத்திர அசுஜம், தன்னுடைய உடம்பையே வெட்டி அதுலேருந்து ரத்தத்தை பலியாக கொடுக்குறான். தேவிக்கு நிவேத்தியமாக அதே கொடுக்குறான். தஸ்யை பலிம் ததத்து, அதை தன்னுடைய ரத்தத்தை பலியாக கொடுத்தான். श्री नारायण उवाच इति राजा वचः श्रुत्वा मुनेः परमशोभनं देवीं जगाम शरणं सर्वकामफलप्रदां निराहारः यत आत्मा च तन्मनश्च समाहितः देवी मूर्तिं मृण्मयीं च पूजयामास भक्तितः पूजन अन्ते बलिं तस्यै निजगात्र अश्रुजं ददत्. तदा प्रसन्ना देवेशी जगत्योनिः कृपावती प्रादुर्बभूव पुरतः वरं ब्रूहि इति भाषिणी स राजा निजमोहस्य नाशनं ज्ञानम् उत्तमं राज्यं निष्कण्टकं चैव याचति स्म महेश्वरीम्. ஸோ தேவேஷி பிரசன்னமாயிட்டா, நல்ல இவரோட பூஜையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டா. ஜகத் யோனிஹி, ஜகத் யோனி தான் மாயேன்னு சொல்கிறோம்.
யோனி பீஜம் வந்து பகவான் பரமாத்மான்னு சொல்கிறோம், யோனின்னு சொல்லும்போது மாயேன்னு சொல்கிறோம். ஸோ ஜெகத்தோடு யோனி ஆகப்பட்டது மாயாவாகப்பட்டது தேவி கிருபாவதி, கிருப்பையோடு கூடியவள். ஸோ பிராதுர்பபுவ தோன்றினாள், புறத்தக அவர் முன்னாடி தோன்றிட்டா. வரம் ரூஹி, உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு, இதி பாஷினி இவ்வாறு சொல்லிக்கொண்டு அவள் தோன்றிட்டா. ச ராஜா, அந்த சுரத்த ராஜா ஆகப்பட்டவர், நிஜமோகசிய நாசனம், அதாவது என்னுடைய மோகமெல்லாம் தீரணம். இப்படி ஒரு மயக்கத்தில் மமக்காரத்தில் இருக்கேன், என்னுடைய மோகமெல்லாம் தீரணம். ஞானம் உத்தமம், ஸோ உத்தமமான ஞானமும் எனக்கு கிடைக்கணும். நிஷ்கண்டகம் ராஜ்யம், என்னுடைய ராஜ்யமும் ஒரு எதிரி இல்லாத ராஜ்யமாக இருக்கணும். அப்போ ஏற்பட்ட ராஜ்யமும் எனக்கு கிடைக்கணும். ஏவா ஏவா அதெல்லாம் கிடைக்கணும். ஸோ உத்தமமான ஞானம் கேட்குறான், அஜ்ஞானம் நீங்கணும்னு கேட்குறான், அப்புறம் ராஜ்யமும் கேட்குறான். ஸோ யாச்சதி ஸ்ம மகேஸ்வரி, அவன் இதை யாச்சனமாக வரமாக கேட்டான். तदा प्रसन्ना देवेशी जगद्योनिः कृपावती प्रादुर्बभूव पुरतः वरं ब्रूहि इति भाषिणी स राजा निजमोहस्य नाशनं ज्ञानमुत्तमं राज्यं निष्कण्टकं च एव याचति स्म महेश्वरीम्. देव्युवाच राजन् निष्कण्टकं राज्यं ज्ञानं वै मोहनाशनं भविष्यति मया दत्तम् अस्मिन् एव भवेत् तव अन्यच्च शृणु भूपाल जन्मान्तरविचेष्टितं भानोः जन्म समासाद्य सावर्णिर्भविता भवान्. ஸோ தேவி சொல்கிறா, ராஜா நிஷ்கண்டகம் ராஜ்யம், உனக்கு எதிரி இல்லாத ராஜ்யம், ஒரு முள்ளில்லாத ராஜ்யம்னு எனது எதிரி இல்லாத ராஜ்யத்தை நீ அடைவாய். ஞானம் வை மோகநாசனம், உடைய மோகத்தை நீக்கக்கூடிய ஞானமும் கிடைக்கும், பவிஷ்யத்து ஏற்படும். மயாதத்தம், அது ரெண்டுமே உனக்கு வரமா நான் தந்தாச்சு. அஸ்மின்னேவ பவே, இப்போ இந்த பவத்தில் இந்த சம்சாரத்திலே உனக்கு கிடச்சிடும். இது அடுத்த ஜென்மம் எடுத்து தான் உனக்கு ராஜ்யம் கிடைக்கிறது கிடையாது. இந்த ஜென்மத்திலே நீ இழந்த ராஜ்யத்தை, அஸ்மின் பவேனா இந்த பிறவியிலே, பவான்னு பிறப்பு இல்லையா, ஸோ இந்த பிறவியிலே உனக்கு அது கிடைக்கும். அந்நியச்ச சுணு பூபால, அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷலாக தரேங்கிறான். பூபாலன்னு இந்த பூமியை பாதுகாக்கக்கூடியவரே ராஜாவே, ஜென்மாந்தர விஜயசிதம், இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் எடுப்பே இல்லையா, அந்த விஷயம் அதில் என்ன கிடைக்கும்னு பார்த்தானா, பானோஹோ ஜென்ம சமாசாத்தியா, பானு சூரியனுக்கு மகனாக நீ பிறந்து சாவர்ணிகி பவிதா பவான், நீ சாவர்ணியாக மனுவாக நீ ஏற்படுவாய். ஸோ 8வது மனு, ஸோ சாவர்ணீர் பவிதா மனு அப்படின்னு முடியறது இல்லையா தேவி மகாத்மியத்தில். ஸோ அதே தான் இந்த வரத்தோடு முடியறது, தேவி மகாத்மியம் தான், இதை படித்து முடிக்கிறோம் நம்ம. சாவர்ணிகி பவிதா மனு அப்படின்னு பவிதா பவான், நீ அடுத்த பிறவியில் உனக்கு சூரியனுடைய மகனாக பிறந்து சாவர்ணி மனுவாக வைவஸ்வத மனுக்கு அடுத்ததாக 8வது மனுவாக ஆவாய்ன்னு சொல்கிறான். देवी उवाच राजन् निष्कण्टकं राज्यं ज्ञानं वै मोहनाशनं भविष्यति मया दत्तम् अस्मिन् एव भवेत् तव अन्यच्च शृणु भूपाल जन्मान्तरविचेष्टितम् भानोः जन्म समासाद्य सावर्णिः भविता भवान्. तत्र मन्वन्तरस्यापि पतित्वं बहुविक्रमं सन्ततिं बहुलां चापि प्राप्स्यते मध्वरात् भवान् एवं दत्त्वा वरं देवी जगाम अदर्शनं तदा सः अपि देव्याः प्रसादेन जातः मन्वन्तर अधिपः. அடுத்த லைன் படிச்சுங்க, 2 லைன் படிச்சுங்க. एवं ते वर्णितं साधो सावर्णेः जन्म कर्म च एतत् पठन् तथा शृण्वन् देवी अनुग्रहम् आप्नुयात्. ஸோ அந்த மன்வந்திரத்தில், அதாவது இந்த 8வது மன்வந்திரத்தில் பதித்வம்னு தலைமை, நீ தான் தலைமை, நீ தான் மெயின் மனு. பகுவிக்ரமம், நல்ல சாமர்த்தியத்தோடு இருப்பாய் நீ மனுவாக. பகுலாம் சந்ததிம் சாப்பி, நிறைய சந்ததிகள் உனக்கு பிறப்பா, நிறைய குழந்தைகள்லாம் பிறப்பா. பிராப்சத்தே மத்வராத்து, என்னுடைய வரத்தினால உனக்கு நிறைய குழந்தைகளும் பிறக்கும். ஏவம் தத்துவா வரம், இவ்வாறு வரத்தை கொடுத்து தேவி அதர்ஷனம் ஜகாம, அவ்வளோதான் அந்தர்த்தியானம் ஆயிட்டா. அந்த அதர்ஷனா அவனுக்கு பார்க்க முடியல, அப்படியே கிளம்பி போயிட்டா. அவன் வரத்தை கொடுத்துட்டு சக அப்படி தேவியாக பிரசாதேன, அவனும் என்ன பண்ணார், இந்த சுரத்த ராஜா
தேவியுடைய பிரசாதத்தால் மன்வந்தர அதிபக ஜாத்தக. ஸோ 8வது மன்வந்தர அதிபனாக பிறந்தார். ஏன்னா இப்போ நம்ம 7வது மன்வந்தரில் கூட எத்தனையோ சதுர்யுகம் போயிருக்கு. அதனால் அவன் அந்த ஒரு சதுர்யுகத்தில் அவன் மன்வந்தர அதிபதியாக ஆனான். ஏவந்தே வர்ணித்தம் சாதுவே யார் அந்த இந்த இடத்துல வந்து சுரதன்கிட்ட இவர் பேசின்னு இருக்கார். அப்படி தான் எடுக்கணும். இப்போ தேவி உவாச்சால் வரலைங்க. ஸோ சாவர்ணியோடைய ஜென்மத்தை பற்றி சுரதா உனக்கு நான் சாவர்ணேக ஜென்ம கர்மச்ச இது வந்து நாராயணர் நாரதருக்கு சொல்கிறாருன்னு எடுத்துக்கணும். கரெக்டு. நாரதர் பார்த்து சொல்கிறேன், எப்பா உனக்கு நான் சாவர்ணியோட மன்வந்தரத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். மனுவோட ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கார். நாராயணர் வந்து இந்த 10வது ஸ்கந்தத்தில் ஃபுல்லாக மனுவோட சரித்திரங்களை தான் படிச்சுட்டு இருக்கோம். இது ஒன் ஆஃப் தி பாகவத லக்ஷணம். இது இப்போ சாவர்ணி வைவஸ்வத மனு 7 மனு முடிச்சு 8வது மனுவும் முடிச்சாச்சுப்போம். 8வது மனுவாக அவன் பிறந்தான். இவனுக்கு நான் வர்ணனை பண்ணிட்டேன். நாரதா ஜென்மத்தை அவனுடைய ஜென்மம் கர்மம் எல்லாம் ஏதன் படம் ததா இதை படித்தவர்கள் ஸ்ருணு தேவி அனுகிரகம் ஆப்னியா சுண்வன் கேட்டாலும் வரும் தேவியுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள்னு சொல்லி முடிக்கிறார். तत्र मन्वन्तरस्य अपि परित्वं बहुविक्रमं सन्ततिं बहुलाक्षापि प्राप्यते मद्वरात्मवान् एवं दत्त्वा वरं देवी जगाम अदर्शनं तदा सः अपि देव्याः प्रसादेन जातः मन्वन्तर अधिपः एवं नितं साधु सावर्णेः जन्म कर्म च एतत् पठन् तदा शृण्वन् देवी अनुग्रहम् आप्नुयात् इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्रां संहितायां दशमस्कन्धे देवी चरित्रसहितं सावर्णी मनु वृत्तान्तवर्णनं नाम द्वादशोऽध्यायः. सर्वं जगदात्मनमस्तु. अथ 13 श्रीनारायण उवाच अतः श्रूयतां शेषम् अनूनां चित्र शेषमनूनां स्मरणमात् चित्रम् उद्भवम् இல்லப்பா शेषमनूनां सारी करेक्ट मनून् अतः श्रूयतां शेषमनूनां चित्रम् उद्भवं यस्य स्मरणमात्रेण देवी भक्तिः प्रजायते आसन् वैवस्वतमनोः पुत्राः षड्विमल उदयाः करुषश्च पृषद्रश्च नाभागोदिष्ट एव च शर्यातिश्च त्रिशङ्कुश्च सर्व एव महाबलाः ततः षडेव ते गत्वा कालिन्द्याः तीरम् उत्तमम्. ஓகே. ஸோ இப்போ கேளு மீதி மனுக்கள் மீதி எத்தனை பேர் இருப்பா? மொத்தம் 14 மனு. ஒரு பிரம்மாவோட ஒரு டேக்கு 14 மனுக்கள். அதில் 8 பேர் பார்த்தாச்சு, மீதி 6 பேர். ஸோ மீதி 6 பேரோட கதையும் சொல்கிறேன் கேளு. சேஷமனுனாம் சித்திரம் உத்பவம் விசித்திரமான பிறப்பு. உத்பவம்னா பிறத்தல். மீதி 6 மனுக்கள் எப்படி வந்தார்கள்ங்கிற கதையை சொல்கிறேன், நீ கேளு. ஸ்மரண மாத்திரேன இதெல்லாம் கேட்டாலே தேவி பக்திக்கு பிரஜாயதே. ஏன்னா தேவியோட அனுகிரகத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது. அதனால தேவிகிட்ட பக்தி ஏற்படும். இந்த கதையெல்லாம் கேட்குறோச்சே. ஆசன் வைவஸ்வத மனோகோ புத்திராக. வைவஸ்வத மனு யார்? 7வது மனு. அந்த 7வது மனுவோட பிள்ளைகள் ஷட் 6 பேர். அவளுக்கு 6 குழந்தைகள். விமல உதயாக நல்ல விமலமான குற்றமற்றவர்களாக பிறந்தார்கள் 6 பிள்ளைகள். கருஷ் அவளோட பேர் சொல்கிறாருங்க. ஒருத்தன் கருஷன், பிருஷத்ரன், நாபாகன், திஷ்டன், ஷர்யாதி, திரிசங்கு. இந்த திரிசங்கு வந்து அந்த ராஜா திரிசங்குன்னு எடுக்க வேண்டாம், இது வேறு திரிசங்கு. சர்வையேவ மகாபலாக எல்லாருமே மகாபலம் பொருந்தியவர்களாக 6 குழந்தைகள் வைவஸ்வத மனுக்கு. இந்த 6 பேர் தான் 6 மனுக்களாக ஆப்போறா பின்னாடி. ததக ஷடேவ அந்த 6 பேருமே காளிந்தியாக தீரம் உத்தமம் கத்வா உத்தமமான அந்த காளிந்தியார் இது யமுனா நதிக்கரைக்கு சென்று இப்போ தபஸ் பண்ணுவான். श्रीनारायण उवाच अतः श्रूयतां शेषमनूनां चित्रमुद्भवं यस्य स्मरणमात्रेण देवी भक्तिः प्रजायते आसन् वैवस्वत मनोः पुत्राः षड्विमल उदयाः करुषश्च
कश्च नागागः दिष्ट एव च शर्यादिश्च त्रिशङ्कुश्च सर्व एव महाबलाः ततः षडेव ते गत्वा कालिन्द्याः तीरमुत्तमम् निराहाराजितश्वासाः पूज्यां चक्रुः ततः स्थिताः देव्या मयीं मूर्तिं विनिर्माय पृथक् पृथक् विविधैः उपचारैः तां पूजयामासुः आदृताः ततश्च सर्व एवैते तपस्सारा महाबलाः நிராகாராக தபஸ் பண்ணுற ஆகாரமெல்லாம் இல்லாமல் ஜிதஸ்வாசாக அதாவது பிராணாயாமம் பண்ணி சுவாசத்தை ஜெயித்தவர்களாக பூஜாம் சக்ருகு ததக ஸ்திதாக அங்கேயே இருந்துட்டு எங்கள் யமுனை நதிக்கரில் இருந்துட்டு தேவி பூஜை பண்ணுறா. தேவியா மகீமயி மூர்த்தி மண்ணாலான ஒரு மூர்த்தி, மகின மண் இல்லையா பூமி, பூமியிலேயே ஒரு எடுத்து மண் எடுத்து ஒரு உருண்டை பண்ணி தேவியோட மூர்த்தியை பண்ணி நிர்மாய நல்ல நிர்மாணம் பண்ணி பூமியை ஒரு விக்கிரகத்தை ஏற்பாடு பண்ணி பிருத்தக் பிருத்தக்கு தனித்தனியாக 6 பேர் தனித்தனி மூர்த்தியை உண்டாக்கி 6 பேர் பூஜை பண்ணுறான். விவிதைகி உபச்சாரைகி ஷோடச உபச்சாரம் சொல்கிறோம் இல்லையா, தேவிக்கு 16 உபச்சாரங்கள் தூபம் தீபம் எல்லாம் அடக்கமாக. ஸோ தாம் பூஜையாமாசுவும் ஆதிருத்தாக ரொம்ப ஆதரவோடு பக்தியோடு தேவியை பூஜை பண்ணுறா. ததச்ச சர்வையேவ ஏத்தே இவ 6 பேருமே தபஸ்ஸாராக சாரமான தபஸ், லேசப்பட்ட தபஸ் இல்லை, அப்படியே மூச்சடைக்க அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. மகாபலாக மகாபலம் பொருந்தியவர்கள் இந்த 6 பேரும். पूजां चक्रुः ततः स्थिताः देव्या महीमहीं मूर्तिं विनिर्माय पृथक् पृथक् विविधैः उपचारैः तां पूजयामासुः आदृताः ततश्च सर्वैते तपस्सारा महाबलाः. जीर्णपर्ण अशन वायुभक्षणाः तोयजीवनाः धूम्रपाना रश्मिपानाः क्रमशश्च बहुश्रमाः ततस्तेषाम् आराधनं कुर्वतां सदा विमलामतिः उत्पन्ना सर्वमोहविनाशिनी. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப தபஸில் ஈடுபட்டதுனால கடைசியில் ஜீர்ணபர்ண அசனாகா, ஜீர்ணபர்ணம்னு உலர்ந்த இலைகளை ஆகாரமாக உட்கொண்டு அசனாக சாப்பிடுபவர்களாக, வாயுபக்ஷனாக கடைசியில் அதையும் விட்டுட்டா வெறும் காற்றை குடிச்சுட்டு இருக்கா, காற்றை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தோய ஜீவனாக கொஞ்ச காலம் வெறும் தண்ணியை குடிச்சுட்டு, தூம்ரபானாக புகையை குடிச்சுட்டு, இதெல்லாம் தான் ஆகாரம். ரஷ்மிபானாக சூரிய ரஷ்மி வருதே அந்த கிரணம், அந்த கிரணத்தையே சாப்பிட்டுண்டு, கிரமசஷ்ட அப்படி வரிசையாக கிரமமாக ஒன்று ஒன்றா விட்டுட்டு இதை மட்டுமே குடிச்சுட்டு அப்படி லைஃப்பை அப்படியே தபஸ் பண்ணுறா. பகுஸ்ரமாக ரொம்ப சிரமப்பட்ட தபஸ். இந்த ரஷ்மிபானாகங்கிறது ஞாபகம் வருது. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகின்னு ஒரு புக்கு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பொண்ணை பற்றி வருது. 28 வருஷம் வெறும் சூரிய கிரணங்களை சாப்பிட்டு உயிரோடு இருந்தான்ட்டு. நாட் வெரி ஃபார், அவள் வந்து 1950 அந்த டைமில் அவள் இருந்திருக்கான். ரொம்ப ஆச்சரியமான அந்த அது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதை கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி சாப்பிட்டுன்னு இருந்தாம்பா, அவ்வளோ சாப்பிட்டுன்னு இருந்தவா திடீர்னு மாமியாரெலாம் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்த உடனே அப்படியே மாறிட்டா, தபஸ் ஸ்வரூபியாக ஆகி அப்படி ஆகிட்டா அப்படின்னு அதில் வருது. ஸோ ரஷ்மிபானாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா 6 பேரும். ததக தேஷாம் ஆதரேன ஆராதனம், அவள் ஆதரவோடு தேவி ஆராதனை பண்ணுறான். சதா குருதா, ஒரு நேரம் பாக்கியில் எப்போது தேவியை ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். விமலாமதிகி உற்பன்னா, நல்ல புத்தி ஏற்படுறது, ஒரு குறைவில்லாத ஒரு புத்தி ஏற்படுறது. சர்வமோக உற்பன்னா, விமலா மதிகி உற்பன்னா சர்வமோக வினாசினி, அதாவது மோகத்தையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல புத்தி அவர்களுக்கு கிடைத்தது. ஸோ புத்தி நல்ல தெளிவாக இருக்குது, புத்தி சுத்தப்படுறது. जीर्णपर्ण अशनाः वायुभक्षणाः तोयजीवनाः धूम्रपानाः रश्मिपानाः क्रमशश्च बहुश्रमाः ततः तेषाम् आराधनेन आराधनं कुर्वतां सदा विमलामतिः
हि मुत्पन्ना सर्वमोह विनाशिनी बभूवुः मनुपुत्राः ते देवी पादैकचिन्तनाः मत्या विमलया तेषाम् आत्मनि एव अखिलं जगत् दर्शनं सञ्जगाम आशु तत् अद्भुतम् इव अभवत् एवं 12 वर्षान्ते तपसा जगदीश्वरी. ஓகே. ஸோ மனுபுத்திராகா தே, மனுவுடைய பிள்ளைகள் யார்? வைவஸ்வத மனுவோட பிள்ளைகள் தானே இந்த 6 பேரும். ஸோ தேவி பாத ஏகச்சிந்தனாக பபூஹு. ஸோ அவள் தேவியோட பாதத்தையே சிந்திக்கக்கூடியவள், அதே நினைக்கக்கூடியவர்களாக அப்படி ஆனார்கள். வேறு ஒரு தியானம் இல்லை அவளுக்கு. ஸோ விமலையா மத்தியா, மத்தியிலேருந்து மத்தியா, திருத்தியா விபக்தி, மத்தியான புத்தியால். ஸோ நல்ல சுத்தமான புத்தியால் தேஷாம் ஆத்மனி ஏவ அகிலம் ஜகத்து, அவளுடைய உள்ளுக்குள்ளேயே எல்லா உலகமெல்லாம் தெரியுது, பிரகாசிக்கிறது. அவள் உள்ளுக்குள்ளேயே சர்வ உலகங்களும் அப்படி பிரகாசித்தது. ஏன்னா அவளுடைய புத்தி அவ்வளோ கிளியர் ஆகிடுது. அதனால ஆத்மாவுக்குள்ளே அந்த உலகங்கள்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சுது. அகிலம் ஜெகத் தர்ஷனம் சஞ்சகாம. ஸோ அப்படி காண்பிக்கப்பட்டது உலகங்கள்லாம் அவளுக்குள்ளேயே. ஆஷு தத் அத்புதம் இவ அபவத்து, அவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. தங்களுக்குள்ளேயே உலகங்களையெல்லாம் பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது அத்புதம் போன்று இருந்தது. ஏவம் 12 வருஷ அந்தே, இப்படி 12 வருஷங்களுக்கு அப்புறம் தபசா ஜெகதீஸ்வரி, அவளுடைய தபஸினால ஜெகதீஸ்வரி பிராதுர்பபுவன்னு வருது, அவள் தோன்றறா. 12 வருஷம் இப்படி தபஸ் பண்ணுறா. ஒரு மாறி மாறி இலையை சாப்பிட்றது, தண்ணியை சாப்பிட்றது, வாயுவை சாப்பிட்றதுன்னு இருந்திருக்கா. मत्या विमलया तेषाम् आत्मनि एव अखिलं जगत् दर्शनं सञ्जगाम आशु तत् अद्भुतम् इव अभवत् एवं 12 वर्षान्ते तपसा जगदीश्वरी. प्रादुर्बभूव देवेशी सहस्र अर्क समद्युतिः तां दृष्ट्वा विमल आत्मनः राजपुत्राः षट् एव ते तुष्टुः भक्तिनम्र अन्तःकरण भावसंयुताः. அந்தகரணாக பாவசம்யுதாக. ஓகே. ஸோ பிராதுர்பபுவ ஜெகதீஸ்வரி வந்துட்டா, இவளோட தபஸுக்கு மெச்சி வந்துட்டாவ தேவேஷி. சகசிர அர்க்க சமத்யுதி, சகசிர அர்க்கன சூரியன். ஸோ 1000 சூரிய பிரகாசத்தோடு, சமத்யுதி தித்தின்னு ஒளி, 1000 சூரிய பிரகாசத்தோடு வரா. தாம் திருஷ்டுவா விமல ஆத்மானக. ஸோ ரொம்ப குற்றமற்ற ஆத்மா, அந்த ஹிருதயத்தோடு கூடிய அவர்கள் ராஜபுத்திரர்கள் ஷடேவ 6 பேரும் துஷ்டுவுகு பக்தி நம்ர அந்தக்கரணாக, பக்தியால் வணங்கப்பட்ட ஹிருதயத்தோடு உடையவர்கள். அந்தக்கரணம் ஸோ மனபுத்தி எல்லாமே பகவதியை நோக்கியே இருக்குது. அப்படி பக்தியால் வணங்கப்பட்ட அந்தக்கரணத்தோடு கூடி பாவ சம்யுதாக, பாவனை இங்கே பக்தின்னு அர்த்தம். பாவங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல பக்தி. ஸோ பக்தியோடு கூட அவர்கள் தேவியை ஸ்துதி பண்ணுறா. இப்போ सहस्रार्कसमद्युतिः तां दृष्ट्वा विमल आत्मानः राजपुत्राः षडेव ते तुष्टुः भक्तिनम्र अन्तःकरणभावसंयुताः. राजपुत्रा ऊचुः महेश्वरी जय ईशानी परमे करुणालये वाग्भव आराधन प्रीते वाग्भव प्रतिपादिते क्लींकार विग्रहे देवी क्लींकार प्रीतिदायिनी. என்ன ஸ்துதினுவா? மகேஸ்வரியே, மகா ஈஸ்வரனுடைய மனைவி மகேஸ்வரி. ஜெய ஈசானி, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். ஈசானியாக இருக்கக்கூடியவளே, ஈசானனோட மனைவி ஈசானின்னு சொல்கிறோம். பரமே கல்யாணிய கருணாலயே, கருண ஆலயம் அவள், கருணை கடலாக இருக்கக்கூடியவளே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு ஜெயம். வாக்பவ ஆராதன பிரீத்தே, வாக்பவ கூடத்தால் ஆராதிக்கப்படுபவளே, காய ஈல ஹ்ரீம், அந்த வார்த்தை 5 எழுத்து. அந்த வாக்பவ கூடத்தின் அந்த மந்திரங்களால், பீஜ மந்திரங்களால் ஆராதிக்கப்படும் போது பிரீத்தியை உடையவளே. வாக்பவ பிரதிபாதித்தே, பிரதிபாதனம்னா அடைவிக்கப்படுபவள். ஸோ வாக்பவ கூடத்தால் ஜெபிச்சு, ஏற்கனவே பார்த்தோம் மனுக்களோட சரித்திரத்தில், ஒருத்தர் வாக்பவ கூடத்தால் ஆராதிக்கிறார், இன்னொருத்தர் காமராஜ கூடத்தால் ஆராதிக்கிறார், ஒருத்தர் ஒரு இது ஆராதிக்கிறார், ஒரு பார்ட் தேவியோட அங்கங்களை அப்படி ஆராதிக்கிறார். ஸோ அப்படி வாக்பவ கூடத்தால் அடையப்படுபவளே,
க்ளீங்கார விக்கிரகை, க்ளீங்கிறது மாயா பீஜம் சொல்லிருக்கோம் ஏற்கனவே. க்ளீங்கார விக்கிரகை, க்ளீங்காரங்கிறது இன்ஃபேக்ட் காம பீஜம் கிடையாது, காம பீஜமும் க்ளீம் தான். ஸோ க்ளீங்கார விக்கிரகை, மாயா பீஜத்தால் அடையப்படுபவளே தேவி, க்ளீங்கார பிரீத்திதாயினி. அந்த க்ளீங்காரத்தால் அவனை ஜெபிக்கும் போது உனக்கு ரொம்ப ஆனந்தம். பிரீத்திதாயினி, நமக்கு விருப்பத்தை எல்லாம் கொடுப்பள், பிரீத்தியை கொடுப்பவள். ஓகே. राजपुत्रा उच्चुः महेश्वरी जय ईशानी परमे करुणालये वाग्भव आराधन प्रीते वाग्भव प्रतिपादिते क्लींकार विग्रहे देवी क्लींकार प्रीतिदायिनी कामराज मनोमोद कामराज मनोमोददायिनी ईश्वरतोषिणी महामाये मोदपरे महासाम्राज्यदायिनी विष्णु अर्कहर चक्र आदिस्वरूपे भोगवर्धिनी एवं स्तुता भगवती राजपुत्रैः महात्मभिः प्रसादसुमुखी देवी प्रोवाच वचनं शुभम्. ஸோ காமராஜ மனுங்கிறது இங்கே மந்திரம்னு அர்த்தம். மனுன்னு மந்திரம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ காமராஜ மந்திரம் அது என்னது? ஹசக ஹல ஹ்ரீம் 6 எழுத்து இது. ஸோ இந்த 6 எழுத்துனால காமராஜ கூடத்தால் ஒன்று அந்த மந்திரத்தால் ஜபிக்கக்கூடியவள். மோததாயினி, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள் நீ. ஈஸ்வர தோஷினி, அதாவது ஈஸ்வரனையே சந்தோஷப்படுத்தக்கூடியவள். மகாமாயே, மகாமாயா ஃபுல் மாயா தான் தேவி. மோதபரேன்னு என்னது? ஆனந்தத்தில் ஈடுபடக்கூடியவளே, ஆனந்தத்திலேயே இருப்பவள், எப்போதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவள். மகா சாம்ராஜ்யதாயினி, பெரிய சாம்ராஜ்யத்தையே கொடுத்துருவள். அப்படி ஆனந்தப்பட்டு உனக்கு சாம்ராஜ்யத்தை அளிக்கிறேன். இப்போ காமராஜ்யத்தை கூடத்தால அனுபவிச்சு தான் 3 லோகத்துக்குமே அதிபதி ஆறா, மனு ஆறாவா. ஸோ அப்படி மகா சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவள். விஷ்ணு அர்க்க எல்லா ஸ்வரூபமும் நீ தான், எல்லா ஸ்வரூபத்தையும் நீயே தான் எடுத்துக்கிறேன். விஷ்ணுவாகவும், அர்க்கான சூரியனாகவும், ஹர சிவன், சக்ர இந்திரன், ஆதிஸ்வரூப்பை எல்லா ஸ்வரூபமும் உங்ககிட்ட தான் வருது. போகவர்தினி அது மட்டும் இல்லை, அவர்களுடைய போகத்தை எல்லாம் வளர்க்கக்கூடியவள். இப்படியெல்லாம் ஸ்துதி பண்ணுறாளா இந்த 6 பேரும். ஸோ பகவதி ஏவம் ஸ்துதா, இப்படி பகவதி ஆகப்பட்டவர் சுதிக்கப்பட்டு ராஜபுத்திரைகி மகாத்மபிகி, மகாத்மாக்களான ராஜபுத்திரர்களால் சுதிக்கப்பட்ட அந்த தேவி பிரசாத சுமுகி, ரொம்ப பிரசாதம்னு பிரசன்னமாயிட்டா, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா அந்த தேவி. புரோவாச்ச வச்சனம் சுபம், இப்போ அவள் பேசுகிறா, சோபனமான வார்த்தைகளை பேசினாள். कामराज मनो मोददायिनी ईश्वर तोषिनी महामाये मोदपरे महासाम्राज्यदायिनी विष्णु अर्क हर शक्र आदि स्वरूपे भोगवर्धिनी एवं स्तुता भगवती राजपुत्रैः महात्मभिः प्रसाद सुमुखी देवी प्रोवाच वचनं शुभम्. देवी उवाच राजपुत्रा महात्मनः भवन्तः तपसायुधाः निष्कल्मषाः शुद्धधियः जाता वै मदुपासनात् परं मनोगतं सर्वं याचध्वम् अविलम्बितं प्रसन्नाहं प्रदास्यामि युष्माकं मनसि स्थितम्. தேவி சொல்கிறா, ராஜபுத்திராஹா, ஸோ ராஜபுத்திரர்களே, மகாத்மானகன்னு அர்த்தம். ஸோ கூப்பிட்ற இதெல்லாம் அட்ரஸிங். ஸோ மகாத்மாக்களே, பவந்தக தபசாயுதாக, நீங்கள் தபஸ்லேயே சேர்ந்து அப்படியே இருக்க 12 வருஷம் தபஸ் பண்ணிருக்கா இல்லையா? ஸோ நீங்கள் தபஸ் பண்ணிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். நிஷ்கல்மஷாக, உங்கள்கிட்ட கல்மஷம் கிடையாது, எந்த குற்றமோ பாபமோ கிடையாது. சுத்ததியக, மனசெல்லாம் சுத்தமாக எடுத்து. ஜாத்தான ஏற்பட்டு விட்டது. வை மத் உபாசனாது, என்ன உபாசனை பண்ணினாலேயே, என்ன நீங்கள் தொடர்ந்து பக்தி பண்ணினதுனாலேயே உங்களுக்கு அந்த புத்தி சுத்தமாக எடுத்து. வரம் மனோகதம், உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச வரம். சர்வம் யாச்சதுவம், எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வரமாக கேளுங்க. விளம்பித்தா, உடனே கேளுங்கன்றார். விளம்பம் வேண்டாம், லேட்டாக வேண்டாம், உடனே கேளுங்க. பிரசன்னாகம், நான் ரொம்ப பிரசன்னமாக இருக்கேன். இப்போ பிரதாசியாமி, கண்டிப்பாக தருவேன். யுஷ்மாக்கம் மனசி ஸ்திதம், உங்கள் மனசில் என்ன இருக்கோ, மனசில் இருக்கக்கூடியது ஸ்திதம் இருக்கக்கூடியதை யுஷ்மாக்கம் உங்களுக்கு பிரதாசியாமி கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறான். देवी उवाच राजपुत्राः महात्मनः भवन्तः तपसायुधाः निष्कल्मषाः शुद्ध
धियः जाता वै मद्उपासनात् वरं मनोगतं सर्वं याचत्वम् अविलम्बितं प्रसन्ना अहं प्रदास्यामि युष्माकं मनसि स्थितम्. राजपुत्रा ऊचुको देवी निष्कण्टकं राज्यं सन्ततिः चिरजीविनी भोगा अव्याहता कामं यशः तेजः मतिश्चः अकुण्ठितत्वं सर्वेषाम् एष एव वरः हितः. ராஜபுத்திரா 6 பேர் 2 பேர் சொல்கிறா. ஊச்சுகு பகவச்சத்தில் ஊச்சுகு. ஸோ தேவி நிஷ்கண்டகம் ராஜ்யம் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. எங்களுக்கு எதிரி இல்லாத ராஜ்யம் வேணும். சந்ததி எங்களுக்கு நிறைய சிரஜீவினி சந்ததி, ரொம்ப லாங் லைஃபோடு இருக்கக்கூடிய சந்ததிகள் எங்களுக்கு ஏற்படணும். போக அவ்யாகதாக அடிக்கப்படாத போகங்கள்னு இது யாரும் தடையே இல்லை பண்ணப்படாது. அப்படி தடையில்லாத போகங்களை நாங்கள் அனுபவிக்கணும். காமம் இஷ்டம் போல், யசக புகழ் வர்ணம், தேஜக பராக்கிரமம் இருக்கணும், மதிஷ்ட நல்ல புத்தி வேணும். ஸோ அகுண்டிதத்துவம் இதெல்லாம் குறையவே விடாது. குண்டனம்னா குறைவு, அகுண்டிதத்துவம்னா இது குறையாத்த இருக்கணும். தேஜஸ் எங்களுக்கு வேணும். சர்வேஷாம் ஏவ ஏவ வரோஹிதக, இந்த வரங்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும், எங்களுடைய நன்மைக்காக இது வேண்டும்னு கேட்குறான். ராஜபுத்ரா ஊச்சுஹு தேவி நிஷ்கண்டகம் ராஜ்யம் சந்ததிஹ ஸ்திரஜீவினி போகா அவ்யாஹதாஹ காமம் யசஹ தேஜஹ மதிஹ சஹ அகுண்டிதத்வம் சர்வேஷாம் ஏஷ ஏவ வரஹ ஹிதஹ. देवी उवाच एवम् अस्तु स सर्वेषां भवतां यन्मनोगतम् अथ अन्यत् अपि मे वाक्यं श्रूयताम् ஆதராத் இதம் आदरात् इदं भवन्तः सर्वे एवैते मन्वन्तरपतीश्वराः सन्दत्या दीर्घया भोगैः अनेकैरपि सङ्गमः अकण्ठित फल ऐश्वर्यं यशः तेजः विभूतयः भवितारो मत्प्रसादात् राजपुत्राः क्रमेण तु. தேவி சொல்றா, ஏவமஸ்து அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு இந்த வரங்கள் எல்லாம் தந்தேன். ச சர்வேஷாம், சல ச சர்வேஷாம் பவதாம் என் மனோகதம், உங்கள் மனசில் என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேடோ அதெல்லாம் கேட்டேன். இப்போ அதெல்லாம் எல்லாருடைய வாஞ்சையும் நிறைவேறட்டும். அதை அந்நதபிமே வாக்கியம் சூயதாம், நான் இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதையும் கேளுங்கோ. ஆதராத் இதம், நான் இப்போ சொல்கிற வார்த்தையை ரொம்ப ஆதரவோடு நல்லா கேளுங்கோ. பவந்தக சர்வ ஏவ, நீங்கள் 6 பேருமே ஏதே மன்வந்தர பதி ஈஸ்வராக, எல்லாருமே மன்வந்தர அதிபதிகளாக இருப்பீர்கள்ட்டா. 6 பேருக்குமே மன்வந்தர அதிபதிகளாக ஆவீர்கள் சொல்லிட்டா. அப்போது 6 மனுக்களோட கதை இந்த சாப்டரில் முடிஞ்சு விடுது. ஏன்னா மொத்தம் 6 பேர் தான் லெஃப்ட்டு, 8 மன்வந்தரம் ஆயிடுது இப்போ 9லேருந்து 14 வரைக்கும். ஸோ நீங்கள் 6 பேர் தான் அடுத்த 6 மன்வந்தர அதிபதிகளாக ஆவீர்கள். தீர்க்கையா சந்தத்தியா, தீர்க்கமான லாங் லைஃப் எடுக்கக்கூடிய உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய குழந்தைகள் இருக்கும். போகைகி அநேகைரபி, அது மட்டும் இல்லை நிறைய போகங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சங்கமக உங்களோடு சேரும், அந்த போகங்கள் உங்களை வந்து அடையும். அகண்டித பல ஐஸ்வர்யம், குறையாத, அகண்டிதன வெட்டப்படாத, அதாவது குறைவே இல்லாத பலமும் ஐஸ்வர்யமும் புகழும் தேஜஸ் விபூதி பெருமைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். பவிதாரகன்னு ஏற்படுபவர்களாக இருப்பீர்கள். மத் பிரசாதாத், எல்லாம் நான் உங்களுக்கு வரமா தந்துட்டேன், என்னுடைய அருள் உங்களுக்கு இருக்காதனால இதெல்லாம் கிடைக்கும். ஹே ராஜபுத்திராக கிரமேண தூ, வரிசையாக ஒன்று ஒன்றா உங்களை வந்து அடையும்னு சொல்லிட்டான். देवीवाच एवम् अस्तु च सर्वेषां भवतां यन्मनोगतम् अत अन्यदपि मे वाक्यं श्रूयताम् आदरात्कितम् भवन्तः सर्वे एव एते मन्वन्तरपतिः ईश्वराः सन्तत्या दीर्घया भोगैः अनेकैः अपि सङ्गमः अखण्डित फल ऐश्वर्यं यशः तेजः विभूतयः भवितारः मत्प्रसादात् राजपुत्राः क्रमेण तु. श्रीनारायण उवाच एवं देव्यः वरान् दत्त्वा
भ्रामरी जगदम्बिका अन्तर्धानं जगाम आशु भक्त्या तैः संस्तुता सती ते राजपुत्राः सर्वे अपि तस्मिन् जन्मनि अनुत्तमं राज्यं महीगतान् भोगान् बुभुजुः च महौजसः. ஸோ நாராயணன் நாரதட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா, மனுக்களோட சரித்திரத்தை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. ஏவம் தேவியக, இவர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுத்து, வரான் தத்துவா வரங்களை கொடுத்து, பிராமரி தேவி. ஸோ இங்கே வந்த தேவி பிராமரி தேவியாக வந்திருக்கா. ஒரு அவதாரம் அவளை எப்படி வேணால் வருவாள். ஸோ பிராமரி தேவி ஜெகதம்பிகா, ஜெகத்துக்கே தலைவியானது பிராமரி தேவியாக வந்தவள். அந்தர்தானம் ஜகாம, அவ்வளோதான், அந்தர்தானம் ஆயிட்டால். இவளுக்கு வரத்தை கொடுத்தா போயிட்டா. ஆஷு உடனே போயிட்டா. தைஹி பக்தியா சம்ஸ்துதா ஸ்ததி, அவர்களால் பக்தியோடு ஸ்துதிக்கப்பட்டவளாக, சம்ஸ்துதா நன்றாக ஸ்துதிக்கப்பட்டவளாக அந்த சதியாகப்பட்ட அந்த பிராமரி தேவி அந்தர்தானம் ஆனாள். தே ராஜபுத்திராக, அந்த ராஜபுத்திரர்கள்லாம் எல்லாரும் சர்வே அப்பி தஸ்மின் ஜன்மனி அனுத்தமம். ஸோ அந்த ஜென்மத்தில் உத்தமமான ராஜ்யம். ஸோ அவளுக்கு அந்த ராஜ்யமும் கிடச்சிது அந்த ஜென்மத்திலே கிடைக்கிறதுங்கிற தஸ்மின் ஜென்மனி, அந்த ஜென்மத்திலே உயர்ந்த ஒரு ராஜ்யம். மகீகதான் போகான், இந்த உலகத்தில் என்னெல்லாம் போகங்கள் இருக்கோ அந்த போகங்கள் எல்லாம் மகா ஓஜசக புபுஜுஷ்ச, நல்ல பல பராக்கிரமத்தோடு அதை அனுபவித்தார்கள். போகங்களை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல ஸ்தம்பு வேணும், இல்லாட்டா போகங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்காது. அதனால ஓஜஸோடு அனுபவித்தார்கள்ங்கிறாருங்க. श्री नारायण उवाच एवं तेभ्यः वरान् दत्त्वा ब्राह्मणी जगदम्बिका अन्तर्दानं जगाम आशु भक्त्या तैः संस्तुता सती ते राजपुत्राः सर्वे अपि तस्मिन् जन्मनि अनुत्तमं राज्यं महीगतान् भोगान् बुभुजुः च महाओजसः. सन्ततिं च अखण्डितां ते समुत्पाद्य महीतले वंशं संस्थाप्य सर्वे अपि मनूनां पतयः अभवन् भव अन्तरे क्रमेण एव सावर्णी वदभागिनः. ஓகே. ஸோ அகண்டிதாம் சந்ததிம், அதாவது நிறைய, அதாவது அகண்டிதாம்னு சொன்னால் லாங் லைஃப்னு அர்த்தம். நடுவில் போயிடக்கூடாது இல்லையா, சந்ததியெல்லாம் நடுவில் கட்டாயி போயிடக்கூடாது. அது மாதிரி லாங் லைஃப் உள்ள சந்ததிகள் எல்லாம் சம் உற்பத்திய பெற்றார்கள், மகீதலை பூமியில் அவர்கள் பெற்றார்கள். வம்சம் சம்ஸ்தாபிய, தன்னுடைய வம்சத்தை நிலைநாட்டி, தனக்கு அடுத்தது தன்னோட பிள்ளை, அப்படி வம்சத்தை நிலைநாட்டி விட்டு சர்வே அப்படி மனுனாம் பதையக அவன், எல்லாருமே அதுக்கப்புறமா மனுக்களாக பின்னாடி வர. இவாளை வம்சத்தை நிலைநாட்டிட்டானா அவளோட அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் மனுக்கள் எல்லாருமே மனு பதவியில் பதையகன்னு, மனுனா பதையகன்னு அந்த பதவியிலே வகித்தார்கள். பவ அந்தரே, அதான் அடுத்த ஜென்மத்தில், அந்த ஜென்மத்தில் இல்லை, அவளுக்கு அடுத்த ஜென்மம் எப்போ ஏற்படுதோ அப்போ மனுவாக ஆனார்கள். கிரமேண ஏவா, வரிசையாக ஒரு பிள்ளை, இப்போ கருஷன், அப்புறம் பிரிஷத்ரன், அப்படி பேர்லாம் இருக்கே. ஸோ அந்த கருஷன் முதல் மனுவாவன், அதுக்கப்புறம் இது அவளுக்கு எல்லாருக்குமே சாவர்ணிங்கிற பேர் அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஸோ கிரமேண ஏவ சாவர்ணி பதபாகினக, அவளுடைய வார்த்தையில் அந்த அடுத்த ஜென்மத்தில் அவளுக்கு இதே பேர் இருக்காதே, வேறு பேர் வருமே. ஸோ எல்லாருக்கும் எண்டில் சாவர்ணின்னு வந்துடும். பத்ம சாவர்ணி, தட்ச சாவர்ணி எல்லாம் படிக்கிறோமே பாகவதத்தில், இதெல்லாம் பேர் வருதே ஒரு சாவர்ணின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல சாவர்ணி, 8வது ஆரம்பிக்கிறது வெறும் சாவர்ணி, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் ஆகிடும். இந்த சாவர்ணிங்கிற இது பதம் எழுத்து சொல் அட்டாச்மெண்ட் ஆகி அவள் எல்லாமே மறுபதவியை ஏற்றார்கள். सन्ततिं च अकण्ठितां ते समुत्पाद्य महीतले वंशं संस्थाप्य सर्वे अपि मनूनां पतयः अभवन् भव अन्तरे क्रमेण एव सावर्णी पदभागिनः. प्रथमः दक्षसावर्णिः नवमः मनुः इति ईरितः अव्याहत बलः देव्याः प्रसादात् अभवत् विभुः द्वितीयो मेरुसावर्णिः दशमो मनुरेव च. बभूव मन्वन्तर पह देवी प्रसादत मन्वन्तरपः मन्वन्तरपः महादेवी प्रसादतः. பகன்னா பாலயதி, காப்பாற்றுறான்னு அர்த்தம், பாலிக்கிறார். ஸோ பிரதமக, இப்போ 6 பேரோடு சொல்கிறார், பேர் சொல்கிறார். பிரதமக முதல் ஆள் யாருன்னா தட்சசாவர்ணி. ஸோ 9வது மனு,
ஸோ இப்போ மனுகு ஈரிதக மனுவாக சொல்லப்பட்டிருக்கிறான். தட்சசாவர்ணின்னு அவனுக்கு பேர். நவமக மனு 9வது மனு. அவ்யாகத பலக அடிக்கப்படாத பலம், யாருமே அவனை தோக்கடிக்க முடியாது. தேவியாக பிரசாதாது தேவியோட பிரசாதம், தேவியோட அருள் அது. அபவத் விபுகு அப்படி பெரிய விபுவாக பராக்கிரம் உடையவனாக 9வது சாவர்ணியாக உட்காண்டான். 2வது வந்தவன் அடுத்த பிள்ளை வந்து மேரு சாவர்ணி. ஸோ முதல்ல தட்ச சாவர்ணி 9வது, 10வது வந்து மேரு சாவர்ணி. தசமகா மனுகு ஏவச்சா. ஸோ 10வது மனுவாக மேரு சாவர்ணி பபுவ. மன்வந்தர பகன்னா மன்வந்தரபதி, மன்வந்தரத்தை காப்பாற்றக்கூடியவனாக. மகாதேவி பிரசாதத்தக மகாதேவியோட அருளால் 10வது மனு வந்து மேரு சாவர்ணி. प्रथमः दक्षसावर्णिः नवमः मनुः ईरितः अव्याहतबलः देव्याः प्रसादात् अभवद्विभुः द्वितीयो मेरुसावर्णिः दशमो मनुः एव च बभूव मन्वन्तरपः महादेवी प्रसादतः तृतीयो मनुः आख्यातः सूर्यसावर्णिनामकः एकादशो महोत्साहः तपसा स्वेन भावितः चतुर्थः चन्द्रसावर्णिः द्वादशः मनुराट् विभुः देवी संआराधनेन जातः मन्वन्तर ईश्वरः. ஸோ திருத்தீக 3வது பிள்ளை வந்து சூரிய சாவர்ணி நாமக்காக மனுகு ஆக்கியாத்தக. அவனுக்கு சூரிய சாவர்ணி என்ற பெயரோடு அவனும் மனுவானான் என்று சொல்லப்பட்டவன். ஏகாதசக அவன் தான் 11வது மனு சூரிய சாவர்ணி. மகா உற்சாக ஸ்வேன தபசா தன்னுடைய தபசாலேயே ரொம்ப உற்சாகம் நிறைந்தவனாக. பாவிதகன்னு தியானத்தினால, அந்த தியானத்தினால அவனுக்கு கிடைச்ச அந்த பதவி. சதுர்த்தக 4வது ஆகப்பட்ட பிள்ளை சந்திரசாவர்ணி. ஸோ சூரிய சாவர்ணிக்கு அப்புறம் சந்திரசாவர்ணி. துவாதசகா மனுராட்டு 12வது மனுவாக அவன் இருந்தான். ரொம்ப பராக்கிரமத்தோடு இருந்தான். தேவி சம் ஆராதனேன ஜாத்தக மன்வந்தர ஈஸ்வரக. தேவியை நன்றாக ஆராதித்ததனால் ஏற்பட்ட அந்த பதவி மன்வந்தர அதிபதியாக அவன் ஏற்பட்டான். तृतीयः मनुः आख्यातः सूर्यसावर्णिनामकः एकादशः महा उत्साहः तपसा स्वेन भावितः चतुर्थः चन्द्रसावर्णिः द्वादशः मनुराट् विभुः देवी संहाराधनेन जातः मन्वन्तरः ईश्वरः. सर्वं जगदम्बार्पणमस्तु.